வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃப்ரேஸ் பார்க்க போறோம். ஒன்லி டூ. இந்த ஒன்லி டூக்கு என்ன அர்த்தம்? எந்த கான்டெக்ஸ்ட்ல, எந்த சிச்சுவேஷன்ல இதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டா, உங்களுக்கு இதை ஸ்போக்கன்ல யூஸ் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். பொதுவா எந்த ஒரு ஃப்ரேஸ், எந்த ஒரு வேர்டு கத்துக்கிட்டாலும் வெறும் அர்த்தத்தை இல்ல, இது எந்த கான்டெக்ஸ்ட்ல, எந்த சிச்சுவேஷன்ல யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் சேர்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் நம்ம ஸ்போக்கன்ல யூஸ் பண்றப்போ கரெக்ட்டா அதை யூஸ் பண்ண முடியும். சோ ஒன்லி டூவா நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்? இதுக்கு என்ன அர்த்தம்? அப்படின்றத பார்க்கலாம். இத வந்து நம்ம 2 விதமான சிச்சுவேஷன்ல யூஸ் பண்ணுவோம். ஒண்ணு என்ன அப்டின்னா, ஒரு சில சமயங்கள்ல ரொம்ப மெனக்கெட்டு, ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வேலைய செய்வோம். ஆனா நம்ம எதிர்பார்த்த பலன், டிசைரபிள் ரிசல்ட் இருக்காது. சம் அன்டிசைரபிள் ரிசல்ட், அன்எக்ஸ்பெக்டட் அவுட்கம் வர்றப்போ நமக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனா, ரொம்ப கவலையா, வருத்தமா இருக்கும். சோ அந்த மாதிரி சமயங்கள்ல நாம சொல்லுவோம், "இதுக்கு தானா நான் இவ்ளோ கஷ்டப்பட்டேன்" அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இப்படி ஆறதுக்கு தான் நான் இத கஷ்டப்பட்டு செஞ்சேனா? அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ தமிழ்ல இத வந்து நாம ஒரு குவெஷனா நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றோம் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன. இங்கிலீஷ்ல வந்து அதுக்கு பதிலா ஒன்லி டூ யூஸ் பண்ணுவாங்க. பட் அது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டா தான் இருக்கும். இப்போ நான் காலையிலேருந்து பார்த்து, பார்த்து எப்படி கிளீன் பண்ணேன். இது திரும்ப இப்படி குப்பையாறதுக்கு தான இவ்ளோ மணி நேரம் செலவு பண்ணி இத நான் கிளீன் பண்ணேன். அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ இந்த இடத்துல நம்ம ஃப்ரஸ்ட்ரேஷன வெளிப்படுத்துறோம். சோ இதே இங்கிலீஷ்ல சொல்றப்போ, "ஐ ஸ்பென்ட் ஹவர்ஸ் கிளீனிங் த ஹவுஸ் ஒன்லி டூ மேக் இட் மெஸ்ஸி அகெயின்." இப்படி நம்ம சொல்லலாம். "ஐ ஸ்பென்ட் ஹவர்ஸ் கிளீனிங் த ஹவுஸ் ஒன்லி டூ மேக் இட் மெஸ்ஸி அகெயின்." இப்படி நம்ம சொல்லுவோம். சோ அதே மாதிரி ஒரு அப்பா இருக்காரு. தன்னுடைய கஷ்டப்பட்டு தான் சம்பாரிச்ச பணத்த எல்லாம் ஒரு பையனுடைய எஜுகேஷனுக்காக செலவு பண்றாரு. ஆனா அவன் படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போகாம ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா ஊர் சுத்திட்டு இருக்கான் அப்படின்னா, இந்த மாரி உன்ன பார்க்கறதுக்கு தானா நான் அவ்ளோ செலவு பண்ணி உன்ன படிக்க வச்சேன். அப்படி சொல்லுவார் இல்லையா? "சோ ஐ ஸ்பென்ட் ஆல் மை மனி ஆன் யுவர் எஜுகேஷன் ஒன்லி டூ சீ யூ அஸ் அ ஸ்லாக்கர்." ஐ ஸ்பென்ட் ஆல் மை மனி ஆன் யுவர் எஜுகேஷன் ஒன்லி டூ சீ யூ அஸ் அ ஸ்லாக்கர். சோ ஸ்லாக்கர் அப்படின்றது அ எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்காம சோம்பேறியா, ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்திட்டு இருக்கிறது. அதுதான் நம்ம வந்து ஸ்லாக்கர் அப்படின்னு சொல்லுவோம். சோ ஒரு விஷயம் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணது எதிர்பார்த்த பலன் இல்ல அப்படிங்கிறப்போ நம்ம ஃப்ரஸ்ட்ரேஷன்ல சொன்னா யூஸ் பண்ணோம். அடுத்தது அடுத்தவங்க கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. அதுல ஏதாவது ஒண்ணு சொதப்பிடும். அப்ப நாம நக்கலா சொல்றதுக்கும் இந்த ஒன்லி டூவ யூஸ் பண்ணுவோம். சோ தொனிய கொஞ்சம் மாத்துனா அது நக்கலாயிடும். இப்ப நம்மளுடைய தம்பி, தங்கச்சிங்க இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒண்ணு பண்ணுவாங்க. அது வந்து ஃபெயிலியரா இருக்கும். "டேய் இதுக்கு தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணியா?" அப்படின்னு ஒரு சிரிப்போட நக்கலா நம்ம சொல்றதுக்கும் நம்ம இந்த ஒன்லி டூவ யூஸ் பண்ணலாம். சோ ஐரோனி, சிச்சுவேஷனல் ஐரோனின்னு சொல்லுவோம். சோ அந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கும் நம்ம இந்த ஃப்ரேஸ யூஸ் பண்ணுவோம். சோ ஒரு நிகழ்ச்சியோட ஏற்பாடுகள பார்த்து, பார்த்து பண்றாங்க. லாஸ்ட் மினிட்ல கேன்சல் ஆயிடுது. சோ எல்லாம் இவ்ளோ கஷ்டப்பட்டு எல்லா அரேஞ்ச்மென்ட்டும் பண்ணாங்களே இதுக்கு தானா? அப்படின்னு நம்ம நக்கலா சொல்லுவோம். They worked tirelessly to make all arrangements, only to have the event cancelled at the last minute. They worked tirelessly to make all arrangements, only to have the event cancelled at the last minute. சோ இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் இன்னொன்னு பார்க்கலாம். இது ரொம்ப லென்த்தியா இருக்கு. நீங்க ஃபீல் பண்ணீங்களான்னா, அடுத்த எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிளா ஒண்ணு வச்சுக்கலாம். இப்போ உங்களுடைய ஃப்ரெண்டும் நீங்களும் எக்ஸாம்க்காக படிக்கிறீங்க. நீங்க ரொம்ப கம்மியான நேரம் தான் படிச்சீங்க. ஆனா நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க. ஆனா உங்க ஃப்ரெண்டு ஆல் நைட் ஃபுல்லா படிச்சுட்டு அடுத்த நாள் ஃபெயில் ஆயிடுறான். அப்படிங்கிறப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? "ஏய் இதுக்கு தான் நான் நைட் ஃபுல்லா விடிய விடிய படிச்சேன்." அப்படி கேட்போம் இல்லையா? சோ நீ நைட் ஃபுல்லா படிச்சது இப்படி ஃபெயில் ஆறதுக்கு தான் இல்ல? அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ யூ ஸ்டடிட் ஆல் நைட் ஒன்லி டூ ஃபெயில் த எக்ஸாம். யூ ஸ்டடிட் ஆல் நைட் ஒன்லி டூ ஃபெயில் த எக்ஸாம். சோ ஒன்லி டூவ நாம நம்மளுடைய ஃப்ரஸ்ட்ரேஷன், வருத்தத்த வெளிப்படுத்துறதுக்கும் யூஸ் பண்ணலாம். அடுத்தவங்க ஃபெயிலியர் ஆறப்போ ஒரு நக்கலுக்காகவும் இத நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ சில சின்ன சின்ன சென்டென்சஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ சோ மச்.